சுகமாக்கினவர் அவருடைய இயேசு. அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக நடந்து போனார். அப்போது அந்த எரிகோவின் சாலை ஓரத்திலே அநேக பிச்சைக்காரர்கள், குருடர்கள், செவிடர்கள் இருந்த பொழுது ஒரு குருடன் இயேசு போகிறார் என்ற சத்தத்தை கேட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டான். அப்பொழுது அவன் பக்கத்துல இருந்தவர்களும் அவன் பேசாதபடிக்கு அவனை அதட்டினாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவரை கூப்பிடக்கூடாது, அவர் போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அவன் இன்னும் அதிக சத்தமா கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் திரும்பி பார்த்து அவன் கிட்ட போய் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. அவன் கிட்ட கேட்ட போது அவனுக்கு கண் பார்வை இல்லாத ஒரு குருடனா இருந்தான். அந்த கண் பார்வை இல்லாத குருடன் இயேசு கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிட்டாங்க, இயேசுவே நான் பார்வை அடையும்படி விரும்புறேன், நீ என் கண்களை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இயேசு பக்கத்தை அவன் கேட்டான். இயேசு சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னார். கேட்ட மாத்திரத்துல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவன் பார்வை அடைந்தான். காரணம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அற்புதம், இயேசுவினுடைய அதிசயம். அவரால் ஒரு குருடனை பார்வையடை செய்ய முடிவது ரொம்ப ஈஸியான காரியம். ஒரு குஷ்டரோகத்தை மாற்றுறது ஒரு ஈஸியான காரியம். ஒரு மரித்து போன ஒரு பிரேத சடலத்தை கூட உயிரோடு எழுப்புவது ஈஸியான காரியம். ஏன்னா இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அந்த இயேசுவால் ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்க முடியும். எல்லா மனுஷனுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், எல்லா மனுஷனுக்காகவும் அவர் உயிர் தியாகம் செய்தார். எல்லா மனுஷனை மீட்க முடியாத இயேசு தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அவரே இயேசு. அந்த இயேசுவை உங்கள் மத்தியிலே நாங்கள் அறிவிக்க முடியாது வந்து கொண்டிருக்கிறோம். இயேசு உங்கள் நடுவிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்.